யார் ஒருவர் ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை கடந்து, மொழியை கடந்து, குலத்தை கடந்து, கோத்திரத்தை கடந்து, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேற்றுமையை கடந்து, ஏழை பணக்காரன் என்னும் பிரிவினையை கடந்து, ஆண் பெண் பாலினத்தை கடந்து யார் ஒருவர் இறைவனை பார்க்கிறார்களோ, யார் இறைவனை உணர்கிறார்களோ, யார் இறைவனை நேசிக்கிறார்களோ அவர் புண்ணியவான்கள், அவர் பாக்கியசாலிகள். அவர்கள் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏன் என் உறவுகளே, இந்த பிரிவினைகளுக்கெல்லாம் அப்பால்பட்டவன் இறைவன். இந்த பேதமைகளுக்கெல்லாம் அப்பால்பட்டவன் இறைவன். இந்த வேற்றுமைகளை கடந்து நின்றவன் இறைவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவன் இந்த வேற்றுமைகளை விரும்பாதவன். அவனுக்கும் இந்த வேற்றுமைக்கும் சம்பந்தம் கிடையாது. அவன் ஆதி அனாதி, நிர்மலம் நிர்குணம், எங்கும் நிறைந்தவன், எதிலும் நிறைந்தவன், உங்களுள்ளும் இருப்பவன், என்னுள்ளும் இருப்பவன், காற்றிலும் கலந்தவன், கருவறையிலும் இருப்பவன், மழையாகவும் வருபவன், நெருப்பாகவும் எரிபவன், சூரியனாகவும் பிரகாசிப்பவன், நிலவாகவும் குளிர்ச்சியை தருபவன், பூமியாகவும் நம்மளை தாங்குபவன். அவனுக்கு வேற்றுமையே கிடையாது.